எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. வானத்தில் இருக்கிற தேவதைக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு தேவதைக்கு பூமியை பார்க்கணுன்னு ஆசை ஏற்படுதுங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி நீ போய் பூமியை போய் பாரு, ஆனால் ஒரு நிபந்தனை என்னென்னா, நீ பூமியில் போய் எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் ரசிக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிற எந்த இளைஞனையும் பார்த்து ஆசைப்பட்டு காதல் வயப்பட்டு அவனை கல்யாணிக்கே நான் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரே நாள் தான் கூட நீ வாழ முடியும். மறுநாள் உன்னுடைய அந்த பொன்னிறமாக இருக்கிற ரெக்கை அந்த இறகுகள்லாம் போயிடும். போய் நீ அழகே இல்லாத ஆந்தையாக மாறிடுவேன். இந்த நிபந்தனை நீ ஏற்றுக்கிட்டா தாராளமாக நீ பூமியை போய் பாஸ்போர்ட் வாங்குறாப்புல. இந்த தேவதையும் சரி நான் உங்கள் நிபந்தனை ஏற்றுக்கிறேன், நான் பூமியை போய் பாஸ்போர்ட் வரேன்னு பூமிக்கு புறப்பட்டு பூமிக்கு வர்றாப்புல. பூமிக்கு இந்த தேவதை இங்கே பூமியில் உள்ள எல்லாத்தையும் பார்க்குறாப்புல. அந்த வானொலிகளில் மாதிரி இல்லாமல் இங்கே ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த துன்பத்தெல்லாம் பார்த்து ரொம்ப மன வேதனைப்படுறாப்புல. ஆனால் அப்படி இருந்தாலும் இங்கே உள்ள இந்த இளைஞர்களும் காதல் அது இதுன்னு சொல்லி அவங்க அலையிறது, அப்புறம் அந்த காதலில் தடை வர்றது, அதெல்லாம் அது இந்த தேவதைக்கு ரொம்ப ரசனை ஏற்படுத்திடுது. என்னடா இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காதலில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருது. ஈர்ப்பு ஏற்படவும் என்ன பண்ணுறாப்புல இந்த தேவதையும், சரி என்ன நம்மளும் ஒரு இளைஞனை காதல் பண்ணால் என்ன, லவ் பண்ணி பார்த்தா என்னன்னு சொல்லி இந்த தேவதைக்கு ஒரு எண்ணம் வருதுங்க. ஒரு காதலனை இந்த தேவதையை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றான், காதலிக்க ஆரம்பித்து கடைசியை லவ் பண்ண சரி இவனை நம்ம கல்யாணம் பண்ணிட்ட என்ன அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த நேரத்தில் வானுலகத்திலிருந்து இந்த தேவதைக்கு ஒரு எச்சரிக்கை வருது. முன்ன சொன்னதை ஞாபகப்படுத்துகிறாங்க. இந்த தேவதைக்கும் நினப்பு யோசனை பண்ணுறாப்புல, அடடா ஆமாம்மா நம்மளுக்கு அந்த எச்சரிக்கை வேறு இருக்க, நம்ம என்ன செய்யலாம், இப்போ இந்த இளைஞனை நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு நாள் வாழ்ந்து பார்த்துடலாமா, இல்லை நம்ம பேசாமல் இந்த அழகான தேவதையாக இந்த இறகுகளோட அப்படி வானுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணுறாப்பிள்ளைங்க. என்ன செய்யுதுன்னு முடிவெடுக்க முடியாமல் ஒரே குழப்பத்தில் இருக்காப்புல. அந்த தேவதைக்கு இந்த காதலை விட்டு மீண்டு வெளியே வர்றதுக்கு முடியலைங்க. என்ன ஆனாலும் சரின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாப்புல. நம்ம எப்படியா இருந்தாலும் சரி இந்த இளைஞனை நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு நாளாவது சந்தோஷமாக இவங்க கூட வாழலாம், அப்புறம் என்னானாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆனால் இது விட்டு நம்ம இந்த இளைஞனை விட்டு போகக்கூடாது, நம்ம ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த இளைஞனோடவே வாழ்ந்து பார்த்துன்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்துட்றான். ஆனாலும் இந்த வான் உலகத்து எச்சரிக்கை இருக்குல்ல, அந்த எச்சரிக்கை அந்த இளைஞர்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னாவே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அதனால் அந்த இளைஞனை கல்யாணம் பண்ணிக்கிறாப்படி. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுவதும் ஒரு இமைப்பொழுது கூட அவனை விட்டு பிரியாமல் சந்தோஷமாக இருக்காப்புல. ஒரு இமைப்பொழுது கூட அவனை விட்டு பிரியாமல் அந்த திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறாப்பிள்ளைங்க. மறுநாள் காலையில் இந்த தேவதையோட உடம்புல கொஞ்சமாக மாற்றம் வருதுங்க. தன்னுடைய இறகுக்கு போகுது, உருவம் மாறி அந்த தேவதை ஆந்தையாக மாறிடுறாப்பிள்ளைங்க. ஆந்தையாகவே முழு ஆந்தையாகவே மாறிடுறாப்புல. நம்ம இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த கதை காதலோட உன்னதத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை. இந்த காதல் வயப்பட்டுட்டா அதை விட்டு வெளியவே வர முடியாது, அந்த காதலையாக தான் விழுந்தாகணும். அவ்வளவு உன்னதமானது அந்த காதல்ங்கிறத இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க.